இதுதான் அங்க நடந்தது. அவ்வளவுதான் மேட்ரா? பாபு, நம்ம வீரர்களை உடனே போருக்கு தயாராக சொல்லு. இல்ல, வேணாம். ரெக்ஸோட லேப் ஒன்னும் சும்மா கிடையாது. எல்லாரும் போனா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். அப்ப உங்களுக்கு யோசிச்சு சொல்ற. ராஜா யோசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்காரு. ரொம்ப நல்ல ஐடியா. அப்ப முதல்ல பீட்டை தூக்கிடலாம். இவனை விடணும்னா அவங்கள விட சொல்லலாம். வாய்ப்பே இல்ல, அது முடியவே முடியாது. எனக்கு பயமா இருக்கு. என்ன? சரி, அப்படின்னா வேற ஏதாவது கேள்வி யோசிக்கிறேன். காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. ரெக்ஸ் வெக்டர் அவனுடைய ரோபோ வச்சு எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆமா, நீ தான் ஏதாவது பண்ணி அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் காப்பாத்தணும். தெரியலையே. அவனுடைய தைரியத்தை யாரோ திருடிட்டாங்க. அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மகாராஜா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. லைட்டா தலை சுத்துது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. அது ஊகோட குரல் மாதிரி இருக்கு. வாங்க போலாம். இருங்க, நானும் வரேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. எங்க ஓட பாக்குற? காப்பாத்துங்க. இது சரியில்லை. சீக்கிரமா போயாகணும். வாங்க போலாம். இருங்கப்பா. என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. பேட் மங்கி, இந்த வாங்கிக்கோ. உங்களை யாருன்னு நினைச்ச நீ? டிக்கி, இத வச்சு என்ன நிறுத்திடலான்னு பாத்தியா? மிஸ்டர் பீட், வந்துட்டேன். ஓடுங்க. எக்ஸர்சைஸ் பண்ணனும் அப்பவே சொன்னாங்க. என்ன டயர்ட் ஆயிட்டியா? மகாராஜா, பச்சை பசேல்னு இருக்கு. என்னைக்குமே நான் வச்ச குறி தப்பவே தப்பாது. மிஸ்டர் பீட், வந்து முதல்ல இதை எடு. வேலை முடிஞ்சிருச்சு. மிஸ்டர் பீட், எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வா. ஓகே மாஸ்டர். அச்சச்சோ, அவன் பிடிச்சிட்டான். இப்போ நான் தான் போய் அவங்களை காப்பாத்தணும். என்ன திரும்பவும் வந்துட்டானா? பெரியவனே, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் இங்க பாரு. யூகோ, அது என்ன ஆச்சுன்னா? எனக்கு தெரியும். சத்தம் கேட்டு தான் நான் உடனே இங்க வந்தேன். ஆனாலும் லேட் ஆயிடுச்சு. வா போகலாம். ஆனா எனக்கு என்ன, உனக்கு அடிபட்டுடுச்சா? இல்ல. சீக்கிரமா வா, லேட் ஆயிட்டு இருக்கு. பிரே, என்னாச்சு? ரெக்ஸ் வெக்டர் என்னோட தைரியத்தை திருடிட்டான். இப்போ நான் எல்லாத்துக்கும் பயப்படுற ஒரு கோழை ஆயிட்டேன். இது எல்லாமே என் தப்புதான். தம்பியை பத்தி நல்லா தெரியல. அவன் தைரியசாலியா இல்லைனாலும் நிறைய விஷயங்களை அவனால பண்ண முடியும். அவனுக்கு உன் மேல அக்கறை இருக்கு. எப்பயுமே சொல்லுவிய, கரடிங்கன்னா சும்மாவா, கரடிங்கன்னா சும்மாவான்னு. அதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தானா? உண்மைதான். நான் தைரியசாலியா இல்லனாலும் அறிவாளிதான். அதே பழைய பப்ளு தான். என்னால அவங்களை காப்பாற்ற முடியும். யூகோ, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ என்ன சொல்ற? முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சு. உன்னை சீக்கிரத்திலே வலிமை வாய்ந்தவனா மாத்த போறேன். இனிமே உன் கூட யாராலையும் போட்டி போட முடியாது. அப்புறம் நான் தான் ரெக்ஸ் வெக்டர், வேர்ல்டு ஃபேமஸ் ஆக போறேன். பெரிய விஞ்ஞானி ஆயிடுவ. மாஸ்டரோட கனவெல்லாம் நினைவாக போகுதே. எனக்கு அதுங்களுக்கு ஏன் வரதே? வெக்டர், ரெக்ஸ் வெக்டர். எவன்டா அது? இவனா வந்து வலையில சிக்குறான். மிஸ்டர் பீட், இவங்கள பாத்துக்கோ. நான் யூகோவை பாக்குறேன். ஓகே மாஸ்டர். வெக்டர்,
ரெக்ஸ் வெக்டர் நான் இங்க இருக்கேன். உனக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, உன் படத்தை நான் எடுக்க போறேன். எங்க ஓட பாக்குற? யூகோ, என் நண்பர்களே, நான் உங்களை காப்பாத்துறேன். டப்ளு, அண்ணா ஆசையாம நில. என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன சுட்டுடாத, சரண்டர் ஆயிடுற. நீ ரொம்ப பெரிய காமெடி பீஸ். உனக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லையே. எப்படி அவங்கள காப்பாத்த போற? மிஸ்டர் பீக், அவனை விட்டுடு. உன்னால முடிஞ்சா தடுத்து பாருடா. நீ தைரியசாலியா இருக்கலாம், ஆனா நான் அறிவாளி. அப்படின்னு யாருப்பா சொன்னது? அண்ணா ரெக்ஸ் உன்னை எப்பவுமே ஒண்ணு சொல்லுவான், அறிவில்லாதவன்னு. நீ ஒரு வேஸ்ட் முட்டாள். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாஸ்டருக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும். அப்படின்னா உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? டெஸ்ட் பண்ணி பாரு. என்ன வேணாலும் கேளு, நான் சொல்றேன். யோசிக்கிறேன். கஷ்டமா இருக்கணுமே. அவனை எப்படியாவது திசை திருப்பி வெஸ்டோர் பட்டனை கண்டுபிடிக்கணும். இங்க எங்கேயும் நடந்துகிட்டே இருக்காத, கேளு. எனக்கு தெரியும். உன்னோட பெத்தவங்களுக்கு ஒரு குட்டி ஹாம்ஸ்டர் குழந்தை இருந்துச்சாம். ஆனா உன்னோட அண்ணனோ தங்கச்சியோ இல்ல. அதை யாரா இருக்கும்னு நினைக்கிற மிஸ்டர் பேட்? சொல்லு பாக்கலாம். கண்டிப்பா அப்படின்னா கூட பிறந்தவங்களா தான் இருக்கணும். நீ கேட்ட கேள்வியே தப்பு. தப்பே இல்ல. உனக்கு தெரியலன்னு சொல்லு. நீ ஒரு முட்டாள்னு இப்பவாவது என்கிட்ட ஒத்துக்கோ. இருப்பா, யோசிக்கிறேன். பொறுமையா யோசி, உன்னால நிச்சயம் முடியும். பேசி என் கவனத்தை திசை திருப்பாத. சீக்கிரம் வேலைய முடி. இதுல எந்த பட்டன் அமுக்கிறது? அண்ணா திரும்பி போடுறோம். கண்டுபிடிச்சிட்டேன், அது நான் தான். அண்ணா சீக்கிரமா போய் அந்த பட்டனை கண்டுபிடி. ஓகே, எந்த பட்டனா இருக்கும்? இதுவா இருக்குமோ? சீக்கிரம் கண்டுபிடிக்கணுமே. ரொம்ப பயமா இருக்கு. என்கிட்ட வராத. நீ கேட்ட கேள்விக்கு பதில் என்கிட்ட இருக்கு. இப்ப சொல்லு, இந்த உலகத்திலேயே புத்திசாலி இந்த பீட்டு தானே? சொல்ல, சீக்கிரமா சொல்ல. நான் தான் இந்த உலகத்திலேயே புத்திசாலின்னு சொல்ல. இன்னொரு கேள்வி. இதுக்கு பதில் சொல்லிட்டனா இந்த உலகத்திலே புத்திசாலி நீ தான் ஒத்துக்கிற. சரி, அப்படி என்ன கேக்குறேன்னு நானும் பார்க்கிறேன். கேக்குறேன் இரு. ரெக்ஸ் அவனோட மான்ஸ்டரை ரீஸ்டோர் பண்ணணும். அவன் அதுக்கு எந்த பட்டன் அமுக்குவான்? அது ரொம்ப ரொம்ப ஈஸி. பச்சை கலர் பட்டனை தான் பிரஸ் பண்ணணும். சரியா? கரெக்ட். ரெக்ஸ் புத்திசாலியா இருந்த என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு முட்டாள கூட வச்சிருக்கானே. இல்ல, நீ சாதிச்சிட்ட. அவன் எவ்வளவு வேகமா ஓடுறான். அடுத்த முறை கண்டிப்பா பிடிச்சிருவேன். மாஸ்டர், மிஸ்டர் பீட், இதெல்லாம் எப்படி நடந்தது?